நாம் இந்த தீபாவளியினுடைய முக்கிய இடமா இருக்கக்கூடிய தமிழகம், இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் ஒரு குறிப்பு, தீபாவளி அன்று தீபாவளியை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையோ ஒரு வாழ்த்து செய்தியோ இதுவரை கொடுக்கவில்லை. இந்த தீபாவளிக்கும் அவர் கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டிருக்காரு? இந்த ஒரு பண்டிகை நடக்குது, ஏன்னா மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்த வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த நகர்வுல வந்து ஏன்னா இந்துக்கள் மட்டும் கொண்டாடல தீபாவளியை, ஏன்னா எல்லா மதத்தினரும் கொண்டாடுறாங்க. முஸ்லீமும் கொண்டாடுறாங்க, கிறிஸ்டின்ஸும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல வந்து இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது, அவர் வந்து தீபாவளி திருநாள், அந்த தீபாவளியை பார்த்தீங்கன்னா அது வந்து மூட நம்பிக்கை உடைய ஒரு பண்டிகை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு, அதனால நான் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது திமுகவினுடைய கொள்கைன்னு சொல்றார். ஓகே, திமுக சார்பில் வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நாம் கேட்கவும் இல்லை, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியவர், இந்த தீபாவளி திருநாளை கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் முதலமைச்சருக்கு அவருடைய கடமை. ஆனால் அதை அவர் செய்யலை.